நம்ம காலிஃப்ளவர், சவ் மொச்சை போட்டு ஒரு கதம்ப குருமா பண்ணலாங்க. அதுக்கு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றியாச்சுங்க. பட்டை 2, கல்பாசி 1, கிராம்பு 2, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படியே போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. இப்போ இது நல்லா பொரியுதுங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ அப்படியே பெரிய வெங்காயம் 1 பொடியாக எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 4 போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம உருளைக்கிழங்கு, சின்ன குட்டி உருளைக்கிழங்கா தோலை சீவி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மொச்சை தொளிச்சு வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாங்க. சவ் தோலை சீவி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே காலிஃப்ளவர் சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் நல்லா குட்டி பீஸாக வெட்டி சுடுதண்ணியில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேங்க. பூச்சி ஏதாச்சும் இருந்தால் இறந்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படி மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 3/4 ஸ்பூன், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் போடுறேங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டை 2, கிராம்பு 4 போட்டுக்கலாங்க. அப்படியே முந்திரி பருப்புங்க ஒரு 5-6 போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 1/2 தக்காளி தாளிக்கிறதுக்கு 1 போட்டிருக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு குட்டி தக்காளி போட்டிருக்கோங்க. இது மைய அரைச்சிட்டு வரேங்க. இப்போ அரைச்ச விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிடலாங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கிளறி விடலாங்க. நல்லா நம்ம தொட்டு சாப்பாட்லேயும் பேசஞ்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு 2 சவுண்டு விடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.